இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட்டோட இன்வெஸ்டர்ஸ். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன ஆதி? என்ன பேசுற மித்ரா? அதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. ஷோ, நான் அப்படி சொல்லல. தப்பு பாரதி மேலேயும் தானே இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்க ஹேண்டில் பண்ணிருக்கலாம். பட் ஓகே, ஏதோ தெரியாம அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சு. அதுக்காக நீங்க இவ்ளோ எமோஷனலா யோசிக்கிறது ரொம்ப தப்பு. நான் சொல்றத கேளுங்க ஆதி. விடுங்க. மிஸ்டர் ஆதி, கேவலம் ஒரு வேலைக்காரிக்காக உங்க கம்பெனி இன்வெஸ்டர் எம்எல்ஏ கை வச்சிட்டீங்கல்ல. நான் யார் தெரியுமா? நீ யார வேணா இருந்துட்டு போ, ஐ டோன்ட் கேர். ஆனா வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தான். அது மட்டும் இல்லாம பாரதி இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது. அவங்களும் இந்த வீட்டுல ஒருத்தவங்க தான். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத உன் கூட பிசினஸ் வச்சுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, பெருசா பேச வந்துட்ட. மிஸ்டர் ஆதி, நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. சபையில ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு பணக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மித்ரா, ஆதி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. ஏய், எல்லாம் மீறி நடந்துக்கிற உங்ககிட்ட எல்லாம் வேற எப்படி பேசுறது? மிஸ்டர் சுதாகர், நீங்க இன்வைட் பண்ணி தான் நாங்க எல்லாரும் வந்தோம். விஜய் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக ஆதி எல்லாரும் முன்னாடி இப்படியே பண்ணுவாரு? திஸ் இஸ் நாட் ரைட் சுதாகர். சாரி சார், நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதி ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாரு. டென்ஷன்ல இருந்தா யாரு என்னன்னு தெரியாம என்ன வேணா பேசுவாரா? இது செட் ஆகாது சுதாகர். இந்த டீலை முடிச்சுக்கிறோம். நீங்க வர வரைக்கும் எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. நீங்க எப்போ வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அப்ப ஆரம்பிச்சது எப்படி போய் முடிஞ்சதுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. என்னம்மா, யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னமோ நான் ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு வந்த மாதிரில பேசிட்டு இருக்க நீ. நான் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வேலை முடிஞ்சது பாத்தீல்ல? பார்த்தோம். அவளை ஏகிட்ட விடு லட்சுமி. இந்த பாரு சரோஜா, என்னமோ எல்லா வேலையும் நீ செஞ்ச மாதிரி பேசுற. ஏ கிழவி, என்னாண்ட இந்த பூச்சாண்டி வேலை காட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஏதோ தப்பு நடந்து போச்சேன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். இதோ பாரு பாரதி, ஏதோ நடந்து போச்சு. இவங்க ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல குறை சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விடுங்கக்கா. பாத்தீங்களா இப்ப கூட பாரதி எப்படி பேசுதுன்னு? உங்க ஆளுங்களே நீ தான் டிஃபரெண்டா இருக்க பாரதி. என் மேல ஏதாவது தப்பு இருக்கா பாரதி? இல்லக்கா, நீங்க கரெக்டா தான் பண்ணீங்க. அப்படி சொல்லு பாரதி. இப்ப என்ன சொல்றீங்க? அதான் வந்த வேலை முடிஞ்சதுல, கிளம்பு. எல்லாருக்கும் வேலை இருக்கு. நான் வேலை. இன்னைக்கு ஆதித்யாக்கு பிறந்த நாள். நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போறோம். ஹாப்பி பர்த்டே இந்த பையனுக்கு தானா? நல்ல விஷயம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சபாஷ் சரோஜா, வந்த வேலை முடிஞ்சது. நம்ம பேமெண்ட்டை வாங்கிட்டு ஜூட்டு விட்டுற வேண்டியதுதான். மித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா, ஓவரா பேசிட்டு என் கோபத்தை கிளப்பிட்டு இருக்காங்க. மித்ரா, இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. கை நீட்டி வாங்கின காசுக்கு நான் வேலை பார்த்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. மிச்ச காசு கொடுத்தீனா நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறேன். சரோஜா, மித்ரா, ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இதோ பாரு மச்சான், நானும் உன்ன மாதிரிதான் பயங்கர சாஃப்ட். ஆனா என்னாண்ட ராங்கு காட்டினா என்னோட ராங்கித்தனத்தை நான் காட்ட வேண்டியதா தான் இருக்கும். உன் தங்கச்சி என்கிட்ட சொல்லி வை, பேஜாராயிடும் சொல்லிட்டேன். என்ன சொல்லி வைக்கணும்? வந்ததுல இருந்து என்னமோ நீ எங்களுக்கு தான் வேலை பார்த்த மாதிரி எதுவுமே நடந்துக்கல. பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், என்ன அவ இவன் வாய் நீளுது? மச்சான், உனக்காக பாத்துட்டு இருக்க. இல்லனா இந்த சரோஜா யாருன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும். ஏய், ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஆளுக்கு இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் இங்க ஒருத்தர் நிக்கிறேன்ல. முதல்ல ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மச்சான், நீ ஆல்வேஸ் ரைட் தான். உன் தங்கச்சி தான் எப்பவுமே ராங்கா பேசுது. உன்ன மாதிரி பொறுமையா அழகா பேசியிருந்தா நான் ஏன் டென்ஷன் ஆக போறேன்? மித்ரா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். சரோஜா, இப்போ உனக்கு என்ன?
பேசின பணம் வேணும் அவ்வளவுதானே? இந்த பணத்தை வச்சுக்க. இதுல நாங்க உனக்கு கொடுக்கறதா சொன்ன பணத்தை விட அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு நீ எங்களுக்கு செஞ்ச உதவிய எங்களால மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. மறுபடியும் ஏதாவது வேலை இருந்தா கண்டிப்பா உனக்கு சொல்லி அனுப்புறேன். அந்த மித்ராவோட சேர்க்கையே சரியில்லை. அவ ஆளும் அவ மூஞ்சியும் அவ பேச்சும் ச்சே. அவ கூட இந்த மித்ராவுக்கு என்ன சகவாசம்? எல்லாம் அவர் குடுக்கற இடம்தாம்மா. தங்கச்சிக்காரி எது பண்ணாலும் இவருக்கு தப்பாவே தெரியாது. ஏய், மித்ரா விஷயத்துல ஏதோ தப்பு இருக்குடி. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு புரியல. ஏய், என்ன தெரிய புரியல? இத பாரு, இது உன் வீடு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ ஏதோ இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி நின்னுட்டு இருக்க. வேற என்னம்மா பண்ண சொல்ற? நீ சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான். மித்ரா விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே ஏதோ தப்பு தப்பா நடக்குதுமா. ஆமா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அமெரிக்கால இருந்து வந்து இறங்கின நாள்ல இருந்தே ஆதியை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ வீட்லயே திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஒன்னும் நடந்த பாடு இல்ல. எத்தனை வாட்டி முடிவு பண்ண கல்யாணம் நின்னு போச்சுல்ல. இனிமே என்னத்த சொல்றது? அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு அந்த பாரதி குடும்பத்தை கண்டாலே பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் அசிங்கப்பட்டதை பார்த்தப்போ எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமாமா, எனக்கும் ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. ஆனா ஏன்டா இப்படி நடக்குதோ தெரியல. பாவம் பாரதி எல்லாரையும் கூட்டிட்டு எங்கயோ கிளம்பி போயிட்டாமா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலம்மா. ஏய், நான் அன்னிக்கே உன்னை பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னேன். எப்பவும் நம்ம வீட்டுல தாண்டி நீ மகாராணி. மா, தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் சொல்லாதமா. ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குதுமா. நான் போய் ஒரு காஃபி போட்டு குடிக்கிறேன். ஏன் லட்சுமி, இப்படித்தான் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா காலையிலே கோயிலுக்கு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம கண்டவங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சே. எதுக்கு எடுத்தாலும் ஆதிக்காக பண்றேன்னு நம்ம வாயை அடைச்சிடறா. பாட்டி, என்ன நடக்கணும்னு இருந்துச்சோ அது நடந்துருச்சு. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப கூட நான் இங்க கிளம்பி வந்தது உங்களுக்காக தான். என்னால நீங்களும் அவமானப்பட வேண்டாம்னு தோணுச்சு. அதுக்காக தான் உங்களையும் இங்க கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம அது நம்ம வீடு கிடையாது. எப்பவும் வர கோவிலுக்கு அவரோட பிறந்த நாளை கொண்டாடலாம் தான் நான் உங்க எல்லாரையுமே இங்க கூட்டிட்டு வந்தேன். அங்க நடந்த அவமானத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அங்க நடந்த எல்லாத்தையும் மொத்தமா இப்பவே மறந்துருங்க ப்ளீஸ். இதுக்காடி நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த பையன் அவங்க அப்பனோட சேர்ந்து எல்லாரும் முன்னாடியும் பிறந்த நாளை கொண்டாடுறத பார்க்க எவ்வளவு ஆசைப்பட்டோம்.